ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணோம். அந்த பேக் பார்ட்டை வச்சு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோடைய பேக் பார்ட்டை வச்சு கரெக்டாக லெவல் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹார்ம் கர்வ் அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டரையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, அதையுமே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்கல்ல, அதை ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை ஹார்ம்கோல் வளைவுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வளைவு போடும்போது பேக் வளைவு வந்து நம்ம 1.5 இன்ச்சு போடுவோம், ஃப்ரண்ட் வளைவு வந்து 1 இன்ச்சு போடுவோம். அதுக்காக அந்த வளைவு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா நான் 5.5 வச்சுருக்கேன். அதை ஒரு பாக்ஸ் போட்டு வளைவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளவுஸுடைய கப் ஷேப் தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு டாட் 4 இன்ச்சு வருது. நான் 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கிறேன். இப்போ 4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணி 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு பஸ்ட்டு பாயிண்ட் 3. உங்களுடைய பஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருடைய அளவை சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நம்ம பஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம 11 இன்ச்சு மார்க் பண்ணணும். என்னுடைய பஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச். உங்களுடைய அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுலேருந்து 0.5 மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷோல்டருக்கு நம்ம அளவு ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பட்டி ஜாயினிங்க்கு மட்டும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு 11.5 வச்சுருக்கேன். உங்களுடைய அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் 0.5 மட்டும் எடுத்து நீங்கள் அங்கே அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் கிட்ட உங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதுலேருந்து 0.5 மட்டும் வச்சு நீங்கள் அங்கே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட்டு பாயிண்ட்டோடைய அகலத்தை மார்க் பண்ண போகிறோம். அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச். இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணி அதை ஃபுல்லாகவுமே நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் மட்டும் நம்ம ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு வளைவு, சின்ன வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பஸ்ட்டு பாயிண்ட்டோடைய ஹைட்டை மார்க், இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 2.25 இருக்குது. சில பேர் ஷார்ப்பாக வேணுன்றவங்க அந்த 2.25 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் 2.25 தான் இருக்குது. அந்த 2.25 மார்க் பண்ணி நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டாட்டோடைய சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அங்கேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கு நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் பிடிச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலை நேராக வச்சுக்கோங்க. ஆம்கோல் கிட்டே வைங்க. அந்த பாயிண்ட் ஆம்கோல் கிட்டே டச் ஆகணும். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டு அங்கேயுமே நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கணும். இந்த டாட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச். இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக வந்ததுன்னா அந்த ப்ளவுஸோடைய கப் ஷேப் கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கண்டிப்பாக கரெக்டாக வரணும். பட்டியை கட் பண்ணிக்கலாம். அங்கே சின்ன அர்க்காத் பண்ணி அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண ப்ளவுஸை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ளவுஸை சீக்கிரமாகவே நீங்கள் கற்றுக்கலாம். இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் என்ன டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டிச்சிங் பற்றி வேறு எதனா வீடியோ தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.